பாருங்கள் தாத்தா, இரவு நேரம் இல்லையா? நீங்கள் அனைவரும் ஞானிகள். எப்படி சொல்லுகிறீர்கள் இரவு நேரம் என்று? விளக்கு எரிகிறது தாத்தா. தாத்தா, பலர் இருப்பார்கள். இருப்பினும் நீங்கள் இருக்கிறீர்கள் உண்மையை சொல்ல. கமான், ஏதாவது எடுத்து விடுங்க தாத்தா, ஒரு உண்மையை சொல்லுங்கள். சொல்கிறேன் என் செல்வங்களே, என்னை பாருங்கள். ஏன், உங்களையே நீங்கள் பாருங்கள். அது எப்படி தாத்தா? எங்களால் எப்படி பார்க்க முடியும்? நீர் இந்த உண்மையை சொல்லியிருக்கிறீர்களே, எங்களால் எங்களை பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிலை கண்ணாடியில் மட்டுமே எங்களால் பார்க்க முடியும் என்பதை நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீர்களே தாத்தா. அதே மாதிரி ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுங்கள். என்னை பாருங்கள், உங்களை பாருங்கள். இவைகள் அனைத்தையும் பாருங்கள். என்ன தாத்தா, ஏன் இதற்கு இவைகளையெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தான் கேட்டீர்களே, ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுங்கள் தாத்தா. எடுத்து விடுங்கள் ஒரு உண்மையை. உங்கள் ஒருவரால் மட்டுமே சில உண்மைகளை எங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். என்ன உண்மை என்றால், நான் ஒரு அறைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் இவைகளை மட்டும்தான் என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும். வெளியிலே போனால் உலகத்தை பார்க்கலாம். உலகத்தின் மேலே நாம் நின்று கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும். மேலே பாருங்கள், ஆகாயம், நட்சத்திரங்கள், நிலா. அந்த பக்கம் திரும்பி பாருங்க, சூரியன். இவைகள் அனைத்துமே உண்மைக்கு மாறானது. இவைகள் எல்லாமே பொய், ஆர்டிஃபிஷியல். இவைகள் அனைத்துமே, உலகத்தில் உள்ள அனைத்துமே ஆர்டிஃபிஷியல், செயற்கை. உலகம் ஆர்டிஃபிஷியலாக தாத்தா நீங்கள் சொல்கிற உண்மை? ஆம் சொல்லுங்களே, உலகமே ஆர்டிஃபிஷியல். ஏன், ஆகாயம் கூட ஆர்டிஃபிஷியல். அதில் உள்ள அனைத்துமே ஆர்டிஃபிஷியல், செயற்கை. தாத்தா, நீங்கள் பெரிய உண்மையை சொல்கிறீங்கன்னு நினச்சிருக்கிறீங்களே தாத்தா. ஆம் செல்வங்களே, நான் பெரிய உண்மையை சொல்லவில்லை. பெரிதெல்லும் பெரிய உண்மையை சொல்லுகிறேன். உலகத்திலே உள்ள அனைத்துமே ஆர்டிஃபிஷியல். மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல். நாம் காணக்கூடியது, நாம் உணரக்கூடியது,
நாம் சாப்பிடுவது, நாம் உயிர் வாழ்வது என அனைத்துமே ஆர்டிஃபிஷியல், செயற்கை. தாத்தா, இயற்கை கூட ஆர்டிஃபிஷியலா? என்ன தாத்தா பெரிய உண்மையை சொல்கிறீங்கோ? அம்சங்களே, உள்ளதை சொல்வேன், உள்ளதை சொல்லுகிறேன் என் செல்வங்களே. அனைத்துமே செயற்கை. தாத்தா, என்ன தாத்தா தெரியாதவங்க கிட்ட கேட்டோமே, இப்படி சொல்லுவீங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கலையே தாத்தா. கடவுள் படித்த எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட்டீங்களே தாத்தா. நீங்கள் என்ன சொன்னீங்க? கடவுள் படைத்த அனைத்தையுமே ஆர்டிஃபிஷியல் என்று சொன்னீங்களே சொன்னீங்க இல்லையா? கடவுள் படைத்தது, இவைகளெல்லாம் படைக்கப்பட்டது ஆர்டிஃபிஷியல், உண்மையல்ல, படைக்கப்பட்டது. அவன் ஒருவன்தான் உண்மை, இறைவன் ஒருவன்தான் உண்மை, மற்ற அனைத்துமே அவரால் உருவாக்கப்பட்டது, செயற்கை. தாத்தா, இங்கே கொஞ்சம் ஓகே, மொத்தத்தில் நீங்கள் சொன்னது ஓகே தாத்தா. அவன் ஒருவன் தான் உண்மை, அவரால் படைக்கப்பட்டதெல்லாம். நாட் த பாயிண்ட். படைக்கப்பட்டது என்றால் என்ன? ஆர்டிஃபிஷியல், படைக்கப்பட்டது, அது உண்மையல்ல. அவரால் படைக்கப்பட்டது அனைத்துமே, நாம் அனைவருமே செயற்கை. எஸ், ஓகே சொல்லுங்களே தாத்தா, தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். நீங்கள் என்னவா சொல்கிறீங்கன்னு பார்த்தா கரெக்டாக சொல்கிறீங்களே தாத்தா. ஆம் தாத்தா, நாங்களும் யோசித்து பார்த்தால் நீங்கள் சொன்னது உண்மையாக எனக்கு தோன்றுகிறது. அவன் ஒருவனை தவிர அவரால் படைக்கப்பட்டது எல்லாம் படைப்புகள், ஆர்டிஃபிஷியல், செயற்கை. உலகத்தை செய்தார், படைத்தார், ஆகாயத்தை படைத்தார், அதில் உள்ள அனைத்தையுமே படைத்தார். படைக்கப்பட்டவை அவர்கள், உண்மையல்ல. ஆனால் படைக்கப்பட்டவன் தானே இருக்கிறாரே, அவர் தான் உண்மை. ஓகே செல்வங்களே, நான் இந்த உண்மையை சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. நன்றி கடனாக இந்த வீடியோவை பார்ப்பீர்களா? இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களா? இதை விரும்புவீர்களா? இதை பங்கு போட்டு கொடுப்பீர்களா? ஷேர் பண்ணிக்குவீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? இவைங்களுக்கு கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, அது பார்க்கவில்லை என்றால் உங்களிடம் சொல்வதை விட யாரிடம் சொல்வது என்று சொல்லுங்களே. இதை விட உங்களுக்கு நற்செய்தி வேண்டுமா? உங்களுக்கு என்னத்தை சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. 10க்கு 34லேருந்து 33க்கு. என்ன உலகமடா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. சும்மா என்னத்துக்கு கடவுளை வாயில் போட்டுக்கணும். ஓகே, எல்லோரும் நல்லவர்களே. அவர்கள் மனது ஒரு நிலையில்லாதது. ஓகே சொல்லுங்களே,
மீண்டும் சந்திப்போம். ம்? ம். உங்களை விட்டு பிரிய எனக்கு விருப்பமில்லை. ஆனால் நாம் பிரிந்துத்தான் ஆக வேண்டும். எல்லோரும் நிலையாக இருந்துவிட்டால் மற்றவர்களுக்கும் இடம் வேண்டும். ம்? கிடைத்த வரையிலும் லாபம். நம்மை நாம் அனுபவிப்போம். பாருங்கள், என்னை பாருங்கள். நீங்கள் இருக்கும் வரையில் தான் என்னை பார்க்க முடியும். எனக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. நான் உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் என்னை வீடியோவில் பார்க்கலாம். அப்படி